இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வோக்ஸ் வேகன்ல ஜெட்டா கம்ஃபர்ட் லைன் டீசல் வண்டி 2012 மாடல் செகண்ட் ஓனர்ல ரொம்ப ஒரு தெளிவான கண்டிஷன்ல கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரியோட 1,12,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இன்னைக்கு 5,000 ரூபா 5,45 ரூபா 6 ரூபா போயிட்டு இருக்குது. நம்ம ரொம்பவே கம்மியான ஒரு சூப்பரான ஒரு தரமான ரேட்டுக்கு தான் அந்த வண்டியை கொடுக்க இருக்கிறோம். ஒரு தெளிவான கண்டிஷன்லயும் இருக்கு, ஒரு சூப்பரான ரேட்டுக்குமே நம்ம கொடுக்குறோம். வண்டியோட நம்பர் பாருங்க, 0006ங்க, ஆல் 06 ஃபேன்சி நம்பரு, டிஎன் 20 CD 6, வண்டி நம்பர் 6 தான். ஒரு பக்கவான குவாலிட்டியில ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு கண்டிஷன்ல தான் அந்த வண்டி வந்திருக்குது. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே நியூ கண்டிஷன்ல தெளிவா இருக்கும். வண்டியில மேஜர் ஸ்கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது. சின்னதா இந்த வீலுக்கு மேல மட்டும் ஒரு டென்ட் இருக்கும், நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்க டென்ட் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு தெளிவான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஒரு அட்ராக்டிவான லுக், ஒரு ஆடி கார்ல இருக்கக்கூடிய அதே லுக் இந்த வண்டிலையும் இருக்கு. ஒரு பக்காவான கண்டிஷன்ல ஒரு டீசல் வண்டி, ஒரு லக்ஸூரியான வண்டி லோ பட்ஜெட்ல எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த வண்டியை நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். லோ பட்ஜெட்லயும் கொடுக்குறோம், நல்ல லக்ஸுரி வண்டியாகவும் இருக்கு. இந்த ரேட்டுக்கு வேற யாராலையுமே இந்த குவாலிட்டியில மார்க்கெட்ல இல்லை, எங்கேயுமே தர முடியாதுங்க. நம்ம யூஸ்டு கார் மார்க்கெட் மட்டும் கிடையாது, வேற எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு இல்லை, நீங்க டெல்லியே போனாலும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா ஜெட்டா வண்டி கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒரு சூப்பரான ரேட்டுக்கு தான் கோட் பண்ணிருக்கோம். வண்டியோட இன்டீரியர், டிக்கி ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நம்ம பார்ப்போம் வாங்க. வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்க, 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பானட், அதாவது டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அந்த லிவருமே வந்துடுது. இது ஒரு சுவிட்ச் தான். சென்ட்ரல் லாக்குள்ள சுவிட்ச், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ்க்கான சுவிட்ச் எல்லாமே இருக்குது. எல்லாமே தெளிவாக சூப்பராக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் லுக்கு பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லுக்கில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு தெளிவான கண்டிஷனுங்க. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 1,12,105 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இன்ஜின் குவாலிட்டியோட அந்த வண்டி வந்திருக்குது. வண்டியோட ஸ்டியரிங்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துருது. வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருது. ஏசி பார்த்தீங்கன்னா ஏசியுமே கொடுத்துருக்காங்க, தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்துடுது. நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டே போகலாம், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக நம்ம முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். ரொம்பவே ஒரு பக்காவான குவாலிட்டியில் தெளிவான வண்டி தான் இந்த வண்டி. வண்டியோட சீட் கவர் லுக் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக்கும் அந்த பக்கம் ஒரு ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அந்த வண்டியில் 4 ஏர் பேக் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்துடும், நல்ல ஒரு லெக் ஸ்பேஸுமே வந்துடும். நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பேஸ் வந்து நல்ல ஹைட்டான இருக்கிற ஆளுமே வந்து தாராளமாக உட்கார முடியும். ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வெண்ட் வந்துடுது, அதுவுமே ஒர்க்கிங் தான். ஏசியெல்லாம் சூப்பராக இருக்கும், இன்ஜினும் ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட டிக்கி பார்ப்போம். வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜெட்டாவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்கன்னு. பெரிய ஸ்பேசஸ்ங்க, நிறைய லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சீட்லேயே வந்து அந்த ஆப்ஷன், அந்த சீட்டை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு, சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆம்ரெஸ்ட் எடுத்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்தே நம்ம ஜாமான்லாம் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னி பாருங்கள், அன்யூஸ்டு கண்டிஷனில் ஸ்டெப்னி இதுவரையும் யூஸே பண்ணல, ஒரு நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. ஜாக்கி, வீல் ஸ்பானர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டியோட இன்ஜின் பார்ப்போம். நம்ம இன்ஜினோட கண்டிஷன், இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் ஓவராலாக நான் காட்டிடுறேன் வாங்க. வண்டியோட இன்ஜின் பாருங்க, இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு கண்டிஷன்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு வண்டி. எந்த விதமான ஆயில் லீக், எந்த விதமான ரிப்பேர் ஒர்க் எதுவுமே பார்க்கல. ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு பக்காவான குவாலிட்டி தான். பேட்டரி கூட பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துடும், கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குமே தனியாக கவர் வந்துடும், மேலே ஷார்ட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக.
வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்றத மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அந்த நாய்ஸையும் நீங்கள் கேளுங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு சூப்பரான டீசல் இன்ஜின் இந்த வண்டியில் வந்துடுது. இந்த வண்டி சிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2000 சிசிங்க, 2.0. ஒரு பக்காவான பிக்கப் புல்லிங் கிடைக்கும். நல்ல நம்ம ஹைவேஸ்லலாம் நல்ல விரட்டி போகிறதுக்கு, சைடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் லைட்டாக படலில் காலை வச்சிங்கனாவே அதனால் எவ்வளோ டார்க் பவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புல்லிங் வந்து நல்லாவே இருக்கும். இந்த 2012 Volkswagen Jetta இந்த வண்டிக்கு நம்ம ஒயிட் கலர் இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். அதை நான் சொல்லிடுறேன். வெறும் 4,25,000 ரூபாங்க. 4,25,000, 4,25,000 தான் நம்ம அந்த வண்டிக்கு குவாட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த ரேட்டை சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கம்மியாக தான் இந்த வண்டியை குவாட் பண்ணுறோம். இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக அந்த வண்டியை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.